வெல்கம் டு கிட்ஸ் டீம் vlog. இது வந்து சி அக்வாரியம். ஓஹோ, இந்த மாதிரி அது உன்னோட வாய்ஸ் பேசாம உன்னோட மவுத் மூவ்மெண்ட் இல்லாம தானே அது பண்ணணும். நீ உன்னோட மவுத் மூவ்மெண்ட் பண்றியே. வெல்கம் டு கிட்ஸ் டீம் vlog. ஏய் அச்சம், இது தப்பு. இது மாதிரியும் பார்த்தோம் தானே பாப்பீஸ். இது வந்து இது பாய்சன். இது ஆக்சுவலா இதுக்கு பேரு வந்து லயன் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன் இதோட பேரு. கரெக்டா? லயன் ஃபிஷ். இது பார்த்தோம்ல. இது ஆக்சுவலா என்னன்னா ஃபுல்லா இதெல்லாம் இருக்கு பாத்தியா, இந்த இதெல்லாம் லயன் கலர்ல இருக்கு. இல்ல பாய்சன் அதெல்லாம். இது வந்து நம்ம இந்த லயன் ஃபிஷ்ஷை வந்து ஒரு வாட்டி தொட்டோம் அப்படின்னாலே செத்து போயிடுவோமா? வித்தின் ஒரு 1/2 hour or 1 hour மெடிக்கேஷன் கிடைக்கல அப்படின்னா இறந்துருவோம். அந்த அளவுக்கு அது பாய்சனஸ். அதுதான் அதோடைய தப்பிக்கிற திறன்கள். சரி, சிங்கப்பூர் போனதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தோணுது உனக்கு? எது நல்லா இருக்கு இது இப்போ வரைக்கும் பார்த்ததுல? சிங்கப்பூர் தான் நல்லா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா க்ரௌட் வந்து கொஞ்சம் கம்மி, நம்ம வந்து ஸ்பேஷியஸா இருந்துச்சு. இல்ல அங்க வந்து எப்படின்னா லைக் ரொம்ப ஸ்பேஷியஸ், வந்து லைக் ரொம்ப ஸ்பேஷியஸ் கம்மியா இருக்கு. அதே மாதிரி நம்மளால க்ரௌட் அது கைஸ் ஃப்ராக் ஃபிஷ், ஸ்கார்பியன் ஃபிஷ், பெயிண்ட் ஃபிஷ். இதா பெயிண்ட் ஃபிஷ். அதாவது பாத்தீங்கன்னா இது ஃப்ராக் ஃபிஷ். அதான் இல்ல, அது வந்து ஐ திங்க் ஸ்கார்பியன் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். இதுதான் தவளை மாதிரி இருக்கிறது தான் ஃப்ராக் ஃபிஷ். கரெக்டா? பெயிண்டட் ஃப்ராக் ஃபிஷ். இது ஸ்கார்பியன் ஃபிஷ். ஆக்சுவலா இது வந்து ஸ்கார்பியன் ஃபிஷ்னு சொல்றது போல குட்டி ஆக்டோபஸ்ன்னு சொல்லியிருந்தா கூட நம்புற மாதிரி இருந்திருக்கும். அது அவங்களோட பாஷை அப்படிப்பா. அதுதான். ஏன்னா பாத்தீங்களா கைஸ், இதெல்லாம் வந்து ஏலியன் மீன்கள் மாதிரி இருக்கு. ஏதோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மாதிரி இருக்கு. இந்த டைனோசர், அந்த டீரெக்ஸ் மாதிரி. இதுவும் அதே மாதிரிதான். இதுவும் வந்து குட்டி லைன் ஃபிஷ். ஆக்சுவலா நீங்க நினைக்கலாம் பெரிய லைன் ஃபிஷ். ஓ, இது வந்து இல்லம்மா, அதாவது டோட் ஃபிஷ் வந்து உள்ள இருக்கு, வெளியில. இது வந்து லயன் ஃபிஷ். டோட் ஃபிஷ் மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாமே அந்த சீ கிரீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கேவலமா தான் இருக்கும். நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல நிறைய விஷயங்களை. இதுதான் பாம்பு. மோகன், இங்க வா. பாம்பு ஃபிஷ். இது நம்ம பெருசா பார்த்தோம்ல. ஐயோ, அங்க நம்ம சிங்கப்பூர்ல வந்து டப்புக்குள்ளேயே போய் தலையை விட்டு பார்த்தோமே. ஐயோ, அள்ளுட்ருச்சு. இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. நம்ம பார்த்தது வந்து பயங்கர பெருசா பார்த்தோம். பாம்பு ஃபிஷ் இதெல்லாம். ஆமா, எல்லாம் சத்தமா நடிக்குது. அவங்க பாரு, ஒண்ணு வெளில வந்து துடிக்குது வெளில பார்த்துக்கு. ஐயோ, பயமா இருக்கு. வாப்பலாம் கைஸ். பார்த்து இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் இருக்காரு. உள்ள உண்மையிலேயே இருக்கானா? இல்ல பொய்யான மனிதன். அண்டர் வாட்டர் ஹாம்ஸ்டர். அண்டர் வாட்டர் பாக்ஸரா? ஓஹோ, ஆக்சுவலா இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது வந்து நார்மலா ஒரு ஸ்ட்ரிம்ப் தான். பட் ஆனா எங்க இருக்கு? இது க்ளீன் பண்ற ஸ்ட்ரிம்ப் எங்க இருக்கு? ஏதோ இந்த பாரு, இந்த ரெட் கலர்ல இருக்கு. இதுப்பா, இது வந்து இது ஸ்டார் ஃபிஷ். அது ஸ்டார் ஃபிஷ், அது வேற. ஆக்சுவலா இந்த ஒரு பர்டிகுலரான ஸ்ட்ரிம்ப் இருக்கு பாத்தீங்களா? இது என்னப்பா, இது பூவா இருக்கு. பின்னாடி இருக்கு, அங்க இருக்கு. எங்க? அந்த சைடு. கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த சைடு ஆக்சுவலா இருக்கு. இந்த ஸ்ட்ரிம்ப் வந்து பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பாக்ஸர் ஷிம்ப்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, இது இல்ல, அது வந்து கிட்டத்தட்ட அந்த இதை வந்து அடிக்கிறது, அதோட பிரேவை அடிக்கிறது வந்து சன்னுடைய ஒரு டெம்பரேச்சரை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சன்னுடைய கோர் டெம்பரேச்சர் 4000 5000 டிகிரிஸ் வந்து கொண்டு வரும். இதுதான் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிம்பை பத்தி தான். பத்தியா? சாஃப்ட் பட் டெட்லி. சாஃப்ட்டா இருக்கும், ஆனா கை வச்சீங்கன்னா செத்து போயிடும். விஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா தெரியல விஷமா இருக்குமா இல்ல டெட்லி அப்படின்றது வந்து மேபி அந்த சீ கிரீச்சர்ஸ்க்கு மேபி டெட்லியா இருக்கும். மேபி விஷமா பாய்சனஸா இருக்கும். பாய்சனஸா தான் இருக்கும். அது நமக்கு இது பாய்சனஸா இருக்கு. வெளியில இருக்கறத விட சீக்குள்ள இருக்க கிரியேச்சர்ஸ் தான் ரொம்ப பாய்சனஸ். ஆமா, இங்க பாத்தியா நீமோ பாய்ஸ். இது இந்த ஆல்கேலா பாருங்க, நல்லா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது? நார்மலா ஆக்சுவலி ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. வென்டிலேஷன் நார்மலா நம்ம விஜிபி அக்வாரியம்ல வந்து அந்த மாதிரி ஸ்மெல் இருக்காது, இந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது. இது வந்து அந்த அந்த ஒரு சீ கிராஸ் அந்த இது இருக்கு பாத்தியா, அதோட ஸ்மெல் வருது அப்படியே.
கைஸ் இதெல்லாம் வந்து டேஞ்சர், இந்த ஓஷன் டான்சர், இந்த பிக் ஈட்டர், இந்த மாதிரி வேரியஸ் பேர் வந்து இவங்களே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ், நம்மளால வந்து இதில் போக முடியல. சிங்கப்பூரில் வந்து இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியல. கோரல் கன்சர்வேஷன் அப்படின்ற ஒரு இது வந்து சென்டர் இருக்குது. எல்லா அக்வாரியம்ஸ்லையுமே இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. ஏன்னா கோரல் வந்துட்டு நம்ம சீ கிரீச்சர்ஸ் வாழணும் அப்படின்னா குட்டியா எடுத்து வச்சிருக்காங்க. இல்லை அது கிரீச்சர், அதாவது கோரல்ஸ் வந்து என்னன்னா சீ கிரீச்சர்ஸ் வாழணும், அதாவது இந்த மாதிரி சால்ட் வாட்டர் கிரீச்சர்ஸ் எல்லாம் வாழணும் அப்படின்னா கோரல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதே மாதிரி கோரலுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர்ல வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். டெம்பரேச்சர், அதோட க்ரோத்துக்கு வந்து டெம்பரேச்சர். நம்ம இது ராம் சேத்து ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ஷன் பண்ணாததுக்கான ஒரே காரணம் என்னன்னா, பிரிட்ஜ் போடாததுக்கான காரணம் என்னன்னா கோரல்ஸும் அந்த இடத்துல வந்து அதிகமான கோரல்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏன் கோரல்ஸ் கூட வந்துட்டு இந்த மாதிரி மீன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கோரல்ஸை வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி மீன்கள் தான். ஸோ இது மட்டும் இல்லை கைஸ், இப்போ வந்து நம்ம மேலே செக்மெண்ட்டை பார்த்துட்டோம். இப்போ இதுக்கும் கீழே போயிட்டு இருக்கோம். அண்டர் வாட்டர் போகிறோம். இப்போ அண்டர் கிரவுண்ட்னு சொல்லாமா, வாட்டர் கடியில் போகிறதுனால அண்டர் வாட்டர்னு சொல்லலாமா? அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கும் நாங்க இப்போ. முதல்ல ஃபிஷோ இது வந்து ஆக்சுவலா ஐ திங்க் இது வந்து இதுவா அரப்பைமாவா, யாருக்கு தெரியும். இதெல்லாம் பாவம் இல்ல, ஒரே இடத்துல வந்து இவ்வளவு மீனை போட்டு அதை டார்ச்சர் பண்ணி. அம்மாடி எவ்வளவு பெரிய மீன். இப்போ இது வந்து ஆக்சுவலா அமேசான் செக்ஷன் நினைக்கிறேன். அங்க வந்து போட்டிருக்கான் இந்த மாதிரி வந்து அமேசான் செக்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான் பாத்தீங்களா. இந்த இடத்துல வந்துட்டு அமேசான் காடுகள் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மீனோட சைஸ் ஒரு 2-3 அடி இருக்கும். இங்க பாரு, ஒவ்வொரு மீனோட சைஸும் வந்து 2-3 அடி இருக்கு. எங்க அதெல்லாம் 5 அடி இருக்கு. அதெல்லாம் கெல்ட்டு மீன், கிழத்து மீன் கிடையாது. இது வந்து கெலட்டு மீன். ஃப்ளட்டட் ஃபாரஸ்ட் பிளாக் பப்பு அப்படின்றது தான் இந்த மீனோட பேரு. இது போக வந்துட்டு வேற என்ன மீன் இருக்கு இந்த இடத்துல? அலிகேட்டர் கார்ஃபிஷ் அதுக்கு பேரு. அதாவது அந்த மீன் பார்த்தோம் இல்லையா, அது வந்து அலிகேட்டர் கார். அது நம்ம அக்வாரியம்ல எல்லாம் நல்லா மிதக்குது. ஆக்சுவலா விஜிபில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டிவா மிதக்குது. இந்த ஊர்ல வந்துட்டு எல்லா மீனுமே வந்து புதுன்னு இருக்குது, சரியா மிதக்க மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டுருக்குமோ. ஸோ கைஸ் இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தப்பு. இதுதாம்மா அந்த கிராப் நம்ம பார்த்தோம்ல, ஒரு கிராப் பார்த்தோம்ல. இது வந்து crocodile நினைக்கிறேன். crocodileோட ஹெட்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை இதோட ஸ்கல் உள்ள. ஆக்சுவலா ஐ திங்க் இது வந்து இங்க லோக்கல் இது இருப்பாங்கல்ல, ட்ரைப்ஸ் டைப் இருப்பாங்க, அவங்களுடைய இதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய இங்க போட்டிருக்கு பாரு, மோயாங் கோயா அப்படின்னு, கல்ச்சரல் பிலீஃப்ஸ், சயின்டிஃபிக் ஃபேக்ட். ஸோ அவங்க வந்து இது லைக் இந்த மாதிரி பிலீஃப் பண்றாங்க. கார் வாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டு crocodile that was killed. அதே மாதிரி வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட், crocodiles are apex predator. ஆனா இது வந்து பார்க்கறதுக்கு crocodile மாதிரியே தெரியல. crocodileோட குட்டி மாதிரி இருக்கு. குட்டியை கொண்டு என்ன பண்ண போறீங்க? சரி, நம்ம நீ பார்த்தோம் குட்டியை கொண்டு சாப்பிட்டானுங்க, அது வேற விஷயம். தாய்லாந்துல இங்க பாத்தியா, இதுக்குள்ள ஃபுல்லாவே வந்து இது அது என்னது, நம்ம அரவணா தானே? அரவணா தான் நம்ம ஒரு பாஷையில அரவணா. இதெல்லாம் வந்து இது வந்து இது கிடையாதுமா. எப்படின்னா ப்ரீடிங் பண்ற ஃபிஷ் கிடையாது இது. இந்த அரவணாஸ்லாம் வந்துட்டு வேற டைப். நம்ம வந்து வெவ்வேறு இடங்களுக்கு வந்திருக்கோம். இது பாரு, இப்ப இதை கண்டுபிடி எங்க இருக்குன்னு. மட் ஸ்கிப்பர்னு இதுக்கு பேரு.
இது வந்து என்ன பண்ணுன்னா தண்ணி எல்லாம் வறண்டு போச்சு. இப்ப இந்த ஆப்பிரிக்கா மாதிரி இடங்கள்ல எல்லாம் தண்ணி வறண்டு போச்சு அப்படின்னா பயமா இருக்கு கிட்ட. மண்ணுல இருந்து என்ன தண்ணியில இருந்து என்ன பண்ணும், மண்ணுக்குள்ள போயிடும். இப்ப இங்க தண்ணி வச்சிருக்காங்க, அதனால தண்ணியில இருக்கு. எங்க பாறை மேல நண்டு இருக்கு, கிராப் இருக்கு. மஸ்கிப்பர் வந்து இங்க இருக்கு. மஸ்கிப்பர் 1 2 இங்க இருக்கு. மூணாவது பாத்தியா அங்க இருக்கு. இல்ல மூணாவது அங்க பாரு, அங்க இருக்கு. தெரியுது. மூணாவது மண்ணுல இருக்கு. அதாவது இதால இந்த கிரீச்சரால மண்ணுல, அதாவது வெளியில பிரீத் பண்ண முடியும். கில்ஸ் இது வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும், ஆக்சிஜன் ஸ்டோர் பண்ண முடியும். ஹைபர்னேஷன் ஸ்டேஜுக்கு போயிடும் இதெல்லாம், இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம். இங்க பாருப்பா எவ்வளவு பெரிய கிராப். அது ஆமா, அங்க பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இதுக்குள்ள பாரு மான்ஸ்டர் கிராப். ஆமா, கிராப் தான் இதோ கோகனட் கிராப் போட்டிருக்கான் பாரு. இங்க பாரு லைஃப் ஸ்பேன் பாரு 60 வருஷம். அதாவது நம்ம ஹியூமன்ஸை விட அதிகமான லைஃப் ஸ்பேன் இருக்கு. இங்க பாரு லாப்ஸ்டர். எவ்வளவு பெரிய லாப்ஸ்டர். பிடிச்சிருவாமா? எவ்வளவு பெரிய லாப்ஸ்டர். அம்மா 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 அம்மா. பிடிச்சு கிரேவி பண்ணிடலாம். வத்தலாமா? கை வைக்க கூடாதான், காத்துல கை வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏர் அப்படின்னு. குழந்தை எல்லாம் இப்படி நிக்குது, பயமா இருக்கு லைட்டா. கைஸ் இது என்னது, ஏதோ கேக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாமே வந்து எல்லாத்துலயுமே டிட் யூ நோ அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னன்னா படுத்துக்கிட்டே போகுது. படுத்துக்கிட்டே நான் அந்த படத்துல பாப்பேன், படுத்துக்கிட்டே போற ஃபிஷ். அது ஓகே, எனக்கு தெரிஞ்சு அது இந்த மாதிரி போச்சுன்னா பாடி ஆயிடும்னு நினைக்கிறேன். அது படுத்துக்கிட்டே போற ஃபிஷ் தெரியாது. இந்த மாதிரி ஃபிஷ் அது வந்து வேற ஃபிஷ். டியூனா தான் வந்து சைட்லயே போகும். டியூனா இருக்குல்ல, டியூனா ஃபிஷ் சாப்பிட்ற ஃபிஷ் இருக்குல்ல, அதுதான் சைட்லயே போகும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா ஏதோ டேஞ்சர்னு அர்த்தம். வந்துட்டோம் கடைக்கு. கடை ஊழியர்களிடம் வந்துட்டோம் இப்பொழுது. இப்போ வந்து நம்ம வந்து லிவிங் ஓஷன் ஓ எங்க எதுக்குள்ள? ஓ அந்த வரும்போது ஒரு டோம் இருந்துச்சு, அதுலயா? பார்க்கல அதுல. இதுல வரும்னு நினைக்கிறேன், இதுல தெரியும்னு நினைக்கிறேன். நடக்குமா என்ன? ஐயோ மக்களே, இஷ்டத்துக்கு கூட்டம் மக்களே. நம்ம நவுந்து சொல்லிட்டு தானப்பா நம்ம போனோம். ஆமா, வந்து இத்தனைக்கும் வந்து நம்ம ஃப்ரைடே தானமா வந்திருக்கோம். மோகன் மிக்கிரியா போட்டோ எடுக்கவா? மேல பாருமா, இங்க பாரு எவ்வளவு பெரிய அவதார் மீன். அவதார குஞ்சு மீன். ஆமா, இந்த பக்கம் பார்த்தா மீன், இந்த பக்கம் பார்த்தா மீன், அந்த பக்கம் பார்த்தா மீன். நானு எப்படி ஷிட் எப்படி மாசா? கைஸ் எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இங்க மக்கள் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா முட்டாள் மாதிரி தான் இருக்கானுங்க. நம்ம கரெக்டா தானே நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கானுங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. கைஸ் இங்க பாத்தீங்களா சுறா மீன், சத்த சுறா. இந்த நம்ம ஊர்ல எல்லாம் இதெல்லாம் புட்டு செஞ்சு சாப்பிடுவோம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அக்வாரியம்ல இருக்குது. இது பாருமா பாப்பா, இது பாரு பெரிய பெரிய சுறா இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள. ரொம்ப டவுட். ஸ்டிங்ரே இது வந்து கீழே இருந்து மேல பாக்கிறதுக்கு சிரிக்கிற மாதிரியே இருக்கும். சிரிப்பு மூஞ்சி. இதுக்கெல்லாம் ஆக்சுவலா ஃபீட் பண்ணுவாங்க. இவங்க உள்ள போயிட்டு இது அடுத்தது சாப்பிடாம இருக்கு. ஆமா, வாவ் நைஸ்.
சூப்பர்ல. எவ்வளவு பெருசு. ஆமா இதெல்லாம் விஷம். இந்த வால்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஃபுல்லா விஷம் தான். லைட்டா பட்டா கூட இதாயிடும். ஆக்சுவலா உனக்கு தெரியும்ல இதுதான் யாரு இந்த ஆஸ்திரேலியால ஒரு தற்பானே அனிமல் பிளானட். நம்ம இர்வின் பேர் கூட அவன் பேர்ல தான் வச்சான். அவன் பேர் இது ஸ்டீவ் இர்வின். அவன் அப்படிதான் ஸ்டிங்ரே அடிச்சுதான் வந்து இதாச்சு அவனுக்கு. குட்டி எப்பவுமே குட்டியா இருக்கிறதுக்கு தான் விஷம் அதிகம். ஏன்னா ஸ்டிங்ரேவா இருக்கட்டும் இல்ல இப்ப பாம்பா இருக்கட்டும், பாம்பு வந்து பிறந்த உடனே அதுக்கு அவ்வளவு அதிகமா விஷம் இருக்குமா, பெரிய பாம்பை விட அதிகமான விஷம் இருக்குமா அதுக்கு. அதனால இது கிட்ட எல்லாம் வெளியில இருந்து கிளாஸுக்குள்ள போட்டு பாக்குறதோட இருக்கட்டும், நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மள அது பாத்துரும். சுறா இல்ல எங்க? ஓ இது சீ டர்ட்டில் இதெல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கும் இதெல்லாம். அதுக்கு ஒரு வழியா வெளில வந்தாச்சு. பட் ஆனா இருக்கு இன்னும் சுறா இருக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாத்துலயும் கால் தெரியாச்சு, விஆர் தெரியாச்சு, விஆர் டேஞ்சர் அப்படிங்கிறாங்க. பெரிய சுறாவை பார்க்கவே இல்லை நான். இந்த டைகர் ஷார்க், ஒரு ஒயிட் ஷார்க், கிரேட் ஒயிட் ஷார்க், இந்த மாதிரி ஒரு ஷார்க்கே நான் பார்த்த மாதிரி தெரியல. எல்லாம் குட்டி குட்டி மீன் தான் இருக்கு. ஃபுல்லா எல்லாமே குட்டி மீன்ஸ் தான் இருக்குது. குழந்தைங்க கூட்டம் தான் ஜாஸ்தி. என்னமா? குழந்தைங்க கூட்டம் தான் ஜாஸ்தின்ற. ஆமா ஆமா. இங்க இருக்கு பாரு, வாய் திறந்து பல்ல காட்டினே வருது பத்தியா? கேட்ட உடனே பயங்கரத்துக்கு கேட்டேன், பயங்கரம் வந்துருச்சு. ஏதாவது ஒண்ணு பயங்கரமா வேணும்னு கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி குத்துட்டானுங்க. நம்ம பேசுறதுல கேக்குறானுங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அதான் இங்க பாத்தீங்களா கைஸ், நம்ம வந்து எத்த போட்டோ எல்லாம் இங்க வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வாங்குறியா? வாங்கணுமா? என்னது? எதுவும் வேணாம், சும்மா கீ செயின் ஏதாவது இருக்கு. இங்க என்னமோ இருக்கான். ஓ டைவிங்லாம் பண்றாங்களா? உள்ள விடுவாங்க காசு கொடுத்தா. அப்படியா? சான்ஸே இல்லை. அங்க பாருங்க. போறேன். வா எப்படி இருக்கு போறேன். ஐயோ இது ஜூம் பண்ணி காமிப்போமா? ரைஸ் பாத்தீங்களா? இது வந்து ஒரு ஈலு. அதாவது இது வந்து இது மட்டும் தனியா இல்ல, பக்கத்திலேயே இன்னொரு பானை இருக்கு. அந்த பானைய பாத்தீங்கன்னால அதுக்குள்ள ஒரு ஈலு. இங்க பாரு. இங்க பாத்தீங்களா கைஸ், இதுவும் ஒரு ஈலு. ஜெயிண்ட் ஜக்கம்மாவா? கிருத்திகா பேரு வச்சிட்டா ஜெயிண்ட் ஜக்கம்மான்னு. உள்ள உனக்காக இத்தனை பேர் தேடின்னு இருக்கானுங்க. இங்க பாத்தியா ஓரமா வந்து ஒட்டின்னு கிடக்குது. அப்ப சுறாவும் தூங்குமா? இதுக்கு போய் சுறான்னு பேர் வச்சிருக்கானுங்க பாத்தியா? புறான்னு பேர் வச்சுக்கோ, சுறா. பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? குட்டி குட்டி கேப்சூல்ஸ்ல வச்சிருக்காங்க. இது பத்தியா மீனோட பேர் பத்தியா? ஓல்டு வைஃப். ஆமா ஓல்டு வைஃப். ஆக்டோபஸ் இருக்கான் அதுக்குள்ள. ஆக்டோபஸ். ஆமா பஸ், ஆக்டோபஸ் காணோம். எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கோ. ஆக்டோபஸை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆக்டோபஸ் மாதிரி யோசிக்கணும். என்னடா காணவே? ஹலோ மிஸ்டர், நாட் தேர். நம்ம ஊர்ல கிடைக்கிற கலர் மீன்லாம் இங்க இருக்குது. சென்டர்ல போட்டு அழகா அத சுத்தி வந்து ஒரு ஃபவுண்டன் மாதிரி. எப்படி போகணும்னு சொன்னாங்க? எது கேட்டுறவா? கைஸ் இது பாத்தீங்களா கைஸ், இதுதான் நம்ம அப்போ பார்த்த அந்த தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்த அந்த அரப்பைமா. ஃபார் சைஸ் ரெஃபரன்ஸ் கிருத்திகா நீ போய் நில்லு, சும்மா நில்லு. பாருங்க கைஸ், கிருத்திகா வந்து இந்த சைஸ், அதாவது இது ஹியூமன் சைஸ். ஓகேவா? ஹியூமன் சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்டா இருக்கு அந்த அரப்பைமா. அவ்வளோ சைஸ்ல இருக்கு.
இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த அக்வாரியம்ல பார்த்தா ஒரு பெரிய ஃபிஷ். இதை விட ஷார்க்கை விட பெருசா இருக்கு ஆக்சுவலா. நம்ம அங்க பார்த்த ஷார்க்கை விட கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அதெல்லாம் நிஜமா இல்ல இதுவானே தெரியல. இப்படி இருக்குமாதான்டா கலர் ஜெல்லிஃபிஷ் இல்ல, அதாவது இவங்கெல்லாம் சும்மா ரெட் கலர் அடிச்சு விடுறானுங்களா இல்ல மீனே அந்த கலர்ல மின்னுதா? அது மாதிரி மின்னும் இல்ல இதெல்லாம் ஆனா நேச்சுரலி இது வந்து ரொம்ப இப்படி எல்லாம் ஒரு உயிரினம் இருக்கா அப்படின்றதே தெரியல ஆக்சுவலா. தலைகீழா இருக்கு. இது இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ வாஷிங் மிஷின்ல போட்டு இவனுங்களே ஸ்பின் பண்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாரு, இல்ல குட்டியா இருக்கு. வாஷிங் மிஷின்ல போட்டு தானா திருப்புற மாதிரி இருக்கு. இங்க பாரு, சீஹார்ஸ். இங்க பாரு, அது வந்து பிரெக்னன்சில இருக்கு. கரெக்ட். இது குட்டி ஜுவனைல்ஸ். இதெல்லாம் ஐ திங்க் இது வந்து சாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மேலா இருக்கும். மேல்னா சீஹார்ஸுக்கு வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கு, தெரியும்ல? தெரியாதா? ஜென்ஸ் இது சீஹார்ஸ் தான் வந்துட்டு பிரெக்னன்சி பார்க்கும். அப்படியா? ஆமா. இது ஏன் இது நம்மளதுலயே இல்ல? சீஹார்ஸ்ல மட்டும்தான் வந்துட்டு மேல் சீஹார்ஸ் வந்துட்டு, அதாவது மேல் சீஹார்ஸோடைய பவுச்ல சாக்ல வந்துட்டு இது இருக்கும், பேபிஸ் இருக்கும். லைக் கேங்குரு மாதிரி. கேங்குருக்கு வந்து ஃபீமேல் கேங்குருல பவுச் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இதுல வந்து மேல்குள்ள சாக் இருக்கும். அதுதான் சீஹார்ஸுடைய வந்து ஒரு தனித்தன்மை. 30 to 50 டைம்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். அத்தனை குழந்தைங்களை பாத்துக்கணும்ல. அத்தனை குழந்தைங்களை பாத்துக்கணும்ல. அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமோ? ஆமா. ஸ்ட்ரிம்ப், குட்டி ஸ்ட்ரிம்ப். இந்த மாதிரி குட்டி ஸ்ட்ரிம்ப் எல்லாம் வந்து லைட்டா ஒரு ஜர்க்கு, அதிர்வு அந்த மாதிரி இருந்தாலே வந்து சத்து போயிடும். அது பாம்பு மாதிரி இருக்கு. இது நம்ம பூரா மாதிரி இருக்கு. இது வந்து ஏதோ பைப் ஃபிஷ், அலிகேட்டர் பைப் ஃபிஷ். இதெல்லாம் பார்த்தியா? இதுல இருந்து இந்த இது போகுது. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து சால்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து சால்ட் வாட்டரா கன்வெர்ட் பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது சுறா குட்டி. இந்த இது மாதிரி இருக்குப்பா. அந்த தொட்டி கிளீனர் மாதிரி இருக்கு. இல்லடி, ஷார்க், பேபி ஷார்க் இது. அப்படியா? பேபி ஷார்க் இது. அப்ப குட்டி போட்டுருக்காது. ஷார்க் வந்து குட்டி போட்டுருக்கா. சார் இது வந்து குட்டி இவ்வளவு சைஸா இருக்கும். ஆனா வளர்ந்துச்சுன்னா பெருசா வளரும். பேம்பு ஷார்க். எப்படிப்பா உனக்கு எல்லாம் தெரியுது? முட்டை பாரு, முட்டை உள்ள இருக்கு பாரு குட்டி. கியூட். அது இன்னொரு குட்டி பத்தியா டெவலப். அது பாரு, மூவ்மெண்ட் வேற இருக்கு. அந்த குட்டிக்கு ஆடுது, கை கால்ல ஆடுது. ஹார்ட் பீட். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சாக் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க இன்க்யூபேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது பத்தி அது ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த இது எப்படி அந்த குட்டி வளருது அப்படின்னு, எம்ப்ரயோல இருந்து எப்படி அது வந்து ஒரு குட்டி ஷார்க்கா மாறுதுன்ற வரைக்கும் காமிச்சிருக்காங்க. சூப்பர்ல. வாவ், நைஸ் நைஸ் இன்ஃபோ ஆக்சுவலி. அண்ட் த ஷார்க் உடைய குட்டி ஹார்ட் பீட் வந்து இட் வாஸ் வண்டர்ஃபுல். பாத்தீங்களா கைஸ்? இதெல்லாம் வந்துட்டு சத்தமீன். லாப்ஸ்டர் பாரு. சத்தத்தை வந்து ஆக்சுவலா பிரிசர்வ் பண்ணிருக்காங்க. புல் ஷார்க் உடைய ஜா, ஸ்பைடர் கிராப். ஆக்சுவலா இந்த கிராப் எல்லாம் எந்த சுறாவாலையும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ளூ வேல் டயட்டுக்குள்ள வந்துரும்னு நினைக்கிறேன். அது கொன்றும் அது சாப்பிடறதுக்கு. சுறாவாலையே சாப்பிட முடியாதுன்னா எப்படி? இங்க பத்தி ஆமை எவ்வளவு பாலிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கோரல். ஆமையை வந்து பிரிசர்வ் பண்ணிருக்காங்க. பீட்டில்ஸ் பிரிசர்வ் பண்ணிருக்காங்க. கேட்டர்பில்லர்ஸ் வந்து பிரிசர்வ் பண்ணிருக்காங்க. அழகா இருக்கு. மாத்துடைய சைக்கிள், லைஃப் சைக்கிள் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எப்படி லீஃப்ல இருந்து குக்கூனா இதுவா மாதிரி கேட்டர்பில்லரா மாறி குக்கூன் எப்படி பண்ணி அதுல இருந்து எப்படி வருது, வெளியில வருது அப்படின்னு பாத்துப்பா பின்னாடி. சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வழியா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அட்லாண்டிஸ். முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வெல்கம் டு அட்லாண்டிஸ். அட்லாண்டிஸா? ஓ வாவ், நைஸ்.
ஏய் எனக்கு தெரிஞ்சு இது சின்னது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பட் ஹைட் வைஸ் கம்மி, ஸ்பேஸ் வைஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் பாரு. ஆமா கடை முடிஞ்சுதா? இந்த மாதிரி வந்து யாராவது சாவனியஸை பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது வந்து வாங்கணும் அதே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ கைஸ் இது வந்து ஆக்சுவலாக கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ நிறைய பசங்களுக்கு ரிலேட்டடான ஜாமான் வந்து நிறைய இருக்குது. இதுக்குள்ள சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு ரிலேட்டடான ஜாமான்ஸ் நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக ஃப்ளவர் டாய்ஸு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், கீ செயின்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்து ஒரு $20 இருக்கும், 15 இல்லைன்னா 20 18 வெள்ளி பார்த்தீங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட் ஒரு இதுதான், கீ செயின் தான். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட். ஸோ அதனால வந்து இது இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கிருத்திகா என்ன சொல்லிட்டேன், இந்த மாதிரி இடங்கள்ல இது வாங்குறதுக்கு நம்ம வெளியில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். நீ சொன்னதான்மா சொன்னேன். ஸோ கைஸ் ஒரு வழியா முடிச்சிட்டோம். வெளியில வந்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நேரமும் இந்த சாப்பிட்ற கடையில கூட்டம் இருந்துனே இருக்குடா. லஞ்ச் தான் நம்ம வழி பார்க்கணும், என்ன இடத்துல லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு. எனக்கு இங்க பார்க்கவே பயமா இருக்கு, ஸ்மெல் எல்லாம். இங்க வேண்டாம், நான் வந்து நீ வரத்துக்குள்ள நான் வந்து இது பண்றேன், ஏதாவது ஐடியா பண்றேன். அதுக்கு என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. Oy twinkle twinkle little star, how I wonder what you are, how I wonder what you are. Oh twinkle twinkle little star.